வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்ஸ் சாப்டர் 38. ஸோ சங்கீதம் 38வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம பார்க்க போது டேவிட் வந்து ஹானஸ்டா இருக்காரு. நேர்மையா என்ன சொல்றாரு, அவருக்கு இருக்க வலியை பத்தி சொல்றாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன இருக்கு, உடல் ரீதியா நிறைய வலி, பிசிக்கல் பெயின் இருக்குது. ஸோ அவர் உடம்பு வலிக்குது, அவருக்கு வந்து இருக்கிற காயங்கள்லாம் என்ன ஆகுது, ஸ்மெல் வருது, காயங்கள்ல இருந்து ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் அவரோட உடம்பெல்லாம் என்ன இருக்கு, நார்மலா இல்லாம ஏதோ உடஞ்ச புரோக்கன் ஃப்ரேமா இருக்கு. ஸோ அவர் நின்னாலே நேரா நிக்க முடியல, அவரோட பாடி வந்து ஃபுல்லா டேமேஜா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில டேவிட் இருக்காரு. அது என்ன ஆகுதுன்னா, இந்த நிலைமையில இருக்கிறதுனால டேவிடுக்கு என்ன ஆகுதுன்னா, அவரோட நண்பர்கள் என்ன பண்றாங்க, தூரமா நிக்கிறாங்க, அவர் பக்கத்துல வரல. அவரை நேசிக்கிறவங்க என்ன பண்ணல, அவரு பக்கத்துல இல்ல. அவரை நேசிக்கிறவங்களும் இல்ல, நண்பர்களும் யாருமே என்ன பண்ணல, எல்லாருமே அவரை விட்டு தள்ளி நிக்கிறாங்க, அவருக்கு நெருங்க மாட்டேங்கிறாங்க. அந்த நிலைமையில டேவிட் இருக்கிறார். இப்போ வந்து அதனால என்ன சொல்றாரு டேவிடு, என்னோட பாவங்களை நான் கன்ஃபஸ் பண்றேன், என்னோட பாவத்துக்கு என்ன மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு டேவிட். எல்லாத்தையும் இறக்குறாரு. அந்த பிசிக்கல் சஃபரிங்னால டேவிட் என்ன பண்றாரு, அவருக்கு எல்லாத்தையும் இறக்குறேன், பாவத்தை இறக்குறேன், என்னோட இன்இக்விட்டிஸ இறக்குறேன் அவரு. சோ அதை சொல்லி என்ன பண்றாரு, அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். சோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து verse 17 to 18. So Psalms chapter 38 verse 17 and 18 which says, "For I am ready to fall and my pain is ever before me. I confess my iniquity. I am sorry for my sin." முன்னாடி சொல்றேன், I am ready to fall and my pain is ever before me. I confess my iniquity. I am sorry for my sin. So இங்க இருந்து நம்ம எடுக்க போற டேக்அவே என்னன்னா, இங்க டேவிட் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் லேமெண்ட் பண்றாரு. லேமெண்ட்னா கம்ப்ளைண்ட் பண்றாரு ஆண்டவர்கிட்ட, அவர் இருக்கிற நிலைமையை வச்சு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அடுத்த ரெண்டாவது இடத்துல என்ன பண்றாருன்னா, கன்ஃபெஸ் பண்றாரு. அதாவது அவர் பாவத்தை சொல்றாரு ஆண்டவர்கிட்ட. அவர் பாவத்தை என்ன சொல்றாரு, நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. சோ ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்டும் பண்றாரு, ஆண்டவர்கிட்ட பாவம் மன்னிப்பும் கேட்கிறாரு. சோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது வந்து ரெண்டு காமனா மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு சூழ்நிலையில இருந்து ரெண்டு தப்பிக்கிற வழியில இருந்து இதை காட்டுது. எப்படின்னா, நார்மலா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, டேவிட் அந்த பிசிக்கல் பெயின்ல இருந்திருக்காரு. அந்த பெயின்ல இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாரு, நார்மலா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வழியில இருக்கேன், இது நான் பண்ண தப்பே இல்லை, ஏதோ வழினாலதான் இது நடந்திருக்கு, ஏதோ எரிச்சனால்தான், ஏதோ குறைச்சனாலதான் எனக்கு இது ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல ரெண்டாவது பக்கம் என்ன பார்க்கலாம், எஸ்கேப் ரூட் என்னன்னா, நான் பாவம் பண்ணேன், அதனால ஆண்டவர் என்னால ஆண்டவருக்கு எதுவும் பண்ண முடியாது, காட் cannot do anything. சோ நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கக்கூடாது, என்ன நான் பண்ண பாவத்துக்கு நான் என்ன பண்றேன், அனுபவிக்கிறேன், அதனால ஆண்டவர்கிட்ட ரிலீஃப் கேட்க கூடாதுன்னு நினைப்பாங்க. சோ ரெண்டு எஸ்கேப் ரூட் இருக்கு. எஸ்கேப் ரூட்னா என்ன தெரியுமா, இதை சாக்கா வச்சு ஆண்டவர்கிட்ட மக்கள் போக மாட்டாங்க. ஆனா டேவிட் என்ன பண்றாரு, அந்த கம்ப்ளைனையும் ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போறாரு, அந்த கன்ஃபெஷனையும் ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போறாரு. நேர்மையா ஆண்டவர்கிட்ட உண்மையா போய் நிக்கிறாரு. சோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, ஒரு பேஷண்ட் எடுத்துங்க. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுல் சிம்டம்ஸையும் அவங்க ஃபுல் ஹேபிட்ஸை சொன்னாதான் என்ன பண்ண முடியும், டாக்டரால டயக்னோஸ் பண்ண முடியும். சில இதை மறைச்சா என்ன ஆகும், சில பழக்கங்களை மறைச்சா டாக்டர் என்ன பண்ண முடியாது, ஒழுங்கா சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் போறாங்க முட்டி வலிக்கு, டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க, இந்த ட்ரீட்மெண்ட், இந்த மருந்து எடுங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, பண்ணா பிசியோதெரபி பண்ணா உங்க நீ பெயின் பரவாயில்லையாடும் இல்ல சரியாயிடும் சொல்லுவாங்க. பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, பண்ணணும், பண்ணாம அதுக்கடுத்து திரும்பி டாக்டர் கிட்ட நீ பெயின் டாக்டர் நீங்க சொன்னதெல்லாம் பண்ணுங்க சொன்னா தப்பு. ஆனா என்ன சொல்லணும் டாக்டர் கிட்ட, டாக்டர் நான் இது பண்ணல, அதனாலதான் சரியாகல, நான் இது பண்ணாம விட்டுட்டேன். அந்த மாதிரி நேர்மையா ஒத்துக்கிட்டா என்ன ஆகும், ட்ரீட்மெண்ட் will go ahead. டாக்டர் என்ன சொல்லுவார், சரி இப்போ இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க, வேற வழி சொல்லலாம். ஆனா முக்கியமா என்னன்னா, பேஷண்ட் வந்து நேர்மையா டாக்டர் கிட்ட முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன நிக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்க சிம்டம்ஸ், அவங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் மீறி என்ன சொல்றாங்க, டாக்டர் கிட்ட நான் இது பண்ணல, நான் இது தப்பு பண்ணிட்டேன், நீங்க சொன்னதை நான் செய்யல, அதையும் ஒத்துக்கிறாங்க. அந்த ரெண்டுமே தேவை. அதுதான் இங்க டேவிட் நம்மளுக்கு சொல்றாரு. டேவிட் இஸ் நாட் ஜஸ்ட் டெல்லிங் அஸ், டேவிட் இஸ் ஷோயிங் அஸ். சோ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம், நமக்கு இருக்க கஷ்டத்தை பத்தி லேமெண்ட் பண்ணலாம், ஆண்டவர் ஏன் எனக்கு இது நடக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கும் மீறி நம்ம என்னாலும் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒத்துக்கணும், ஆண்டவரே நான் பாவமும் பண்ணேன், நான் தப்பு பண்ணேன். சோ இங்க டேவிட் என்ன பண்றாரு, கஷ்டத்தை வந்து லேமெண்ட் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட பாவத்தை போய் கொடுக்குறாரு, ஆண்டவர் நான் தப்பு பண்ணேன், என் பாவத்தை மன்னிங்க. அதே மாதிரிதான் நம்ம என்ன எடுக்கணும்னா, இந்த காம்பினேஷன். டேவிட் வந்து அவருக்கு கஷ்டத்தையும் ஒத்துக்கிறாரு, அந்த பாவத்தையும் ஒத்துக்கிறாரு, அந்த பாவத்தை என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு முன்னாடி எடுத்துட்டு வர்றாரு. சரி, அதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எஸ்கேப் ரூட் எடுக்கக்கூடாது. அதாவது நான் வழியில இருக்கேன்,
அதனால எதுவும் பண்ண முடியாதோ, இல்ல நான் பாவம் பண்ணிட்டேன் அதனாலதான் நான் கஷ்டத்துல இருக்கேன் அதனால ஆண்டவருக்கு எடுத்துட்டு போக கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், அந்த லேமெண்ட்டையும் அந்த கன்ஃபெஷனையும் ஆண்டவருக்கு முன்னாடி எடுத்துட்டு வரணும். And that is what I want us to take away with sinner prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that you are always there for us, Lord, that you are always willing to listen to us, that you are always all ears to listen to our lament, and you are always all ears to listen to our confessions, Lord. And you are always merciful and graceful enough to forgive all of our sins, Lord. So thank you for reminding us that it is not wise for us to run away from our sins and from our laments, but it's always wise to come before you with our sins and with our laments, with our sufferings, Lord. Thank you for this reminder. Lord, give us the wisdom to remember this in times of need. All of this in Christ's name I pray. Amen.